ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பு. அந்த சிருஷ்டிப்புல ஒரு தீமையும் தேவன் உருவாக்கல. ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டாரு. யாரு? இஸ்மவேலை பெற்றெடுத்தா. கர்த்தர் சொல்றாரு, இஸ்மவேல் உன்னுடைய பிள்ளை இல்லப்பா, ஈசாக்கு தான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றாரு? 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு வியாதி இல்ல. யாரு? பழைய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுனா என்ன? இந்த தேவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா, தேவனுடைய உபதேசத்துல தீமையே கிடையாது. அதான் நம்ம பார்த்தோம். 3 காரியம் சொன்னேன். தேவனுடைய உபதேசத்தில் என்ன இல்லை? தீமையே கிடையாது. ரெண்டாவது என்ன சொன்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெண்டாவது 3 பாயிண்ட் சொன்னேன். ரெண்டாவது, தேவன் ஆக்கினையை தருவது இல்லை, மனிதன் தான் அதை எடுத்துக்கொள்ளுகிறான். மூன்றாவது, மனிதனுக்கு ரட்சிப்பை அவரே தருகிறார். இந்த தேவ உபதேசத்தில் 3 காரியம் நான் சொன்னேன். ஒன்று, தேவனுடைய உபதேசம் என்னன்னா அதில் மனுஷனுக்கு தீமையே கிடையாது, நன்மையை மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது, இன்னைக்கு தேவன் ஆக்கினை தருவதில்லை, மனுஷன் தான் அதை எடுத்துக்கொள்ளும், நாம தான் அதை ஆக்கினையை எடுத்துக்கொள்கிறோம். மூன்றாவது, மனிதனுக்கு ரட்சிப்பை அவரே தருகிறார், அவன் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம போன வாரத்தில் பார்த்ததை நினைவுபடுத்திட்டு உள்ளே போவோம். நம்ம பார்த்தோம் தேவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எப்படிப்பட்டதுன்னா எல்லாமே நன்மை தான். 1ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் என்னன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பு. அந்த சிருஷ்டிப்பில் ஒரு தீமையும் தேவன் உருவாக்கலை. ஒரு வியாதியை உருவாக்கலை, ஒரு புத்துநோயை உருவாக்கலை, ஒரு கல்லறை தோற்றத்தை உருவாக்கலை, அல்லது ஒரு மலட்டுத்தன்மை உருவாக்கலை. எதையுமே தீமையே அங்கே உருவாக்கவே இல்லை. நீங்கள் திருப்பி வாசி பாருங்கள். ஏன்னா தேவனுடைய அப்படின்னா அவர் உண்டாக்குனார்னா என்ன அர்த்தம்? தீமைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த முதல் அதிகாரமே 2ஆவது அதிகாரம் அப்படி அப்பட்டமாக சொல்லுது. அதை பார்த்தோம். பிறகு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வரும்போது ஆபிரகாம் கிட்ட அதை பார்க்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டாரு. யார்? இஸ்மவேலை பெற்றெடுத்தா. கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்மவேல் உன்னுடைய பிள்ளை இல்லைப்பா, ஈசாக்கு தான் உன்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாரு? ஏன்னா இஸ்மவேல் மூலமாக வீட்டில் சண்டை நடக்குது. அப்படின்னா தேவ உபதேசத்தில் தீமை கிடையாது. அதை பார்த்தோம். பிறகு வேத வசனம் சொல்லுது, பார்த்தீங்கன்னா அது ஷார்ட்டாக போகிறோம். வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தரும் அதனுடைய வேதனையை கூட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. பிறகு சங்கீத புஸ்தகத்தில் 105:37 பார்த்தோம். அங்கே என்னன்னா ஒருத்தனுக்கும் பலவீனம் இல்லை, ஒருத்தனுக்கும் ஒரு ஆளு கூட வியாதி கிடையாது, ஒரு ஆளுக்கு வியாதி கிடையாது. 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு வியாதி இல்லை. யாரு? பழைய ஏற்பாடுனா என்ன? தேவன் வெளியே வாழ்றார், தேவன் உள்ளே இல்லை, தேவன் வெளியே இருக்கிறார். வெளியே இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் தந்திருப்பார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய உபதேசத்தில் குறையோ வியாதியோ இல்லாமையோ குறித்து நம்ம கேட்குறோன்னா அது தேவனுடைய உபதேசம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் ஆழமாக. பிறகு அதுக்கப்புறம் அந்த 21:10 நம்ம பார்த்தோம். அது ஆதியாகமம் புஸ்தகம் 17 அதெல்லாம் திருப்பி சொல்ல தேவையில்லை. போன வாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். பிறகு சங்கீதம் 23:6 பார்க்கும்போது நன்மையும் கிருபையும் தான் தொடருது. எப்படி? ஜீவனுள்ள நாளெல்லாம். நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்றீங்களோ தேவ உபதேசம்னா என்ன? நன்மையும் கிருபையும் தான் உங்களுக்கு தரும், தீமையை அவர் கொடுப்பது இல்லை என்றது ஆழமான சிந்தையில் நமக்கு உள்ள ஒட்டணும். ஏன் அப்படின்னா இந்த உலகம் பொல்லாத உலகம், பேய் உலகத்தில் இருக்கிறோம். பேய் உலகம், தேவன் உலகத்தை நல்ல உலகத்தை உண்டாக்குனார். பாவம் செய்தபடினாலே இன்றைக்கு பேய் உலகமாக, பிசாசு உலகமாக, அக்கறம் நிறைந்த உலகமாக, கேடுபாடு நிறைந்த உலகமாக, ஒழுக்கக்கேடான ஒரு உலகம், இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒழுக்கக்கேடெல்லாம் நம்ம வாழ்ந்து மோதுது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய காரியம்னால இப்படி தான் அதுக்கு பாட்டும் பாடுவோம், எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி, அப்புறம் என்னது விரலுக்கு ஏற்ற வீக்கம், இதெல்லாம் நம்ம சொல்லின்னு வந்துடுறோம். ஆனால் தேவனுடைய எப்பா நல்லதுன்னா ஒரு கெட்டது ஒன்று இருக்குதாம்பா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? பழமொழியாக சேர்த்துன்னு வந்துடுறோம். இது இல்லை, தேவனுடைய உபதேசத்தில் இது கிடையாது. தேவனுடைய உபதேசம் தேவனுடைய சிருஷ்டிப்பில் இது இல்லை, உபதேசம் இல்லை. தேவனுடைய சிருஷ்டிப்பில் தீமையே கிடையாது, அவ்வளோதான். அப்படின்னு நான் உங்களை உண்டாக்குனதுல தேவனுக்கு உங்களுக்கு எது ஒரு தீமையை கொடுக்கணும்னு தேவனுடைய நோக்கமே கிடையாது. இது ஆணித்தனமாக புரியும். ஏன்னா சில நேரத்தில் அப்படி பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவர் இதை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு முதல் நம்முடைய எண்ணம் வரும். எண்ணத்தில்
இப்படி எண்ணத்தில் முதல்ல என்ன வரணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சிக்கின உடனே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுத, இன்னைக்கு அது விளைவு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் கடவுளை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம், கர்த்தரை நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்றது அர்த்தமாயிடும்.